அனைவருக்கும் வணக்கம். அது சரியா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற பைன்சாலி அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் தான் பூப் சிங் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. இந்த பூப் சிங்கோடைய மனைவி பெயர் மணிகா. இந்த மணிகாவுக்கும் பூப் சிங்க்கும் 2 ஆண் பிள்ளைகள் இருந்திருக்காங்க. முதலாவதா 8 வயதுல அனுராக், இரண்டாவதா 4 வயதுல கர்விக் அப்படின்ற ஒரு மகன். இந்த 4 பேரும் மட்டும் அந்த வீட்டில் வாழாம அவங்க கூடவே இந்த பூப் சிங்கோடைய அம்மாவான சந்தோஷ் தேவி, இந்த பூப் சிங்கோடைய தாத்தா பாட்டியான ஹரி சிங் மற்றும் கஸ்தூரி தேவி அப்படின்னு சொல்லிட்டு பூப் சிங்கை சேர்த்து 7 பேர் கிட்ட ஒரு வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த பூப் சிங்கோடைய வீட்டை பற்றி சொல்லணும்னா, அந்த கிராமத்தில் இவருடைய வீடு மட்டும் தன்னந்தனியாக இருக்கும். இவருக்கு வீட்டுக்கு பின்னாடியே வயல்கள்லாம் காணப்படும். என்னதான் இந்த வீட்டில் 7 பேர் இருந்தாலும் இந்த 7 பேருக்கு உண்டான செலவுகள் எல்லாத்தையுமே இந்த பூப் சிங் தான் பார்த்துக்கிறாரு. அதே சமயம் பொருளாதார ரீதியாகவும் பண ரீதியாகவும் எந்தவித பிரச்சனைகளுமே இல்லாம தான் இந்த வீட்டில் சந்தோஷமா அந்த குடும்பத்தார்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த பூப் சிங்க்கு கடத்தெருவில் ஒரு கடை சொந்தமாக இருக்கிறதுனால அதன் மூலியமாகவும் சில வருமானங்கள் கிடைச்சிருக்கு. அது கூடவே அந்த கிராமத்தில் சில விவசாய நிலங்கள்லாம் இருந்ததுனால அதன் மூலியமாகவும் சில வருமானம் கிடைச்சிருக்கு. இதனால அந்த குடும்பத்தை நடத்துவதற்குண்டான போதுமான வருமானம் எல்லாமே இந்த பூப் சிங் கிட்ட இருந்திருக்கு. இப்படி வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷமாக அந்த குடும்பத்தார்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்த சமயத்தில் தான் இந்த வருடத்தோடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தோடைய கடைசி தேதியான ஜனவரி 31ஆம் தேதி எப்போதும் போல அந்த வீட்டில் முதல்ல எழுந்திருக்கிற ஆளான கஸ்தூரி தேவி பாட்டி தான் 6 மணி வாக்கில் எழுந்திருக்காங்க. ஆனால் அவங்க எழுந்த உடனே பயங்கரமாக வாந்தி எடுத்திருந்திருக்காங்க. இதுவரைக்கும் இந்த பாட்டி இப்படி வாந்தி எடுத்து யாருமே பார்த்தது கிடையாது. இந்த பாட்டி வாந்தி எடுக்கிற சத்தத்தை கேட்டு அந்த வீட்டில் தூங்கி கொண்டிருந்த சிறுவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எழுந்து பார்த்துருந்துருக்காங்க. அந்த பாட்டிக்கு திடீர்னு வயிற்று வலிக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்காங்க. இதனால பதற்றமான அந்த குடும்பத்தார்கள் உடனடியாக அந்த பாட்டியை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த சமயத்தில் சோதித்து பார்த்த மருத்துவர் இந்த பாட்டி ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பாட்டிக்கு நோய் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்தது கிடையாது. என்னதான் வயது முதிர்வு இருந்தாலும் கூட இவங்க இறக்க போறாங்க அப்படிங்கிறது அந்த குடும்பத்தார்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இவ்வளவு சீக்கிரமா இப்படி இறந்து போவாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. அந்த பாட்டியோடைய சடலத்தை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உறவினர்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி எல்லா இறுதி சடங்குமே முடிச்சிருந்திருக்காங்க. இப்படி அந்த குடும்பத்தார்கள் ஆச்சரியத்திலையும் சோகத்திலையும் இருக்கிற சமயத்துல தான் இந்த பூப் சிங்கோடைய 2வது மகனான 4 வயதில் இருந்த கர்வித்துக்கும் அந்த பாட்டி எப்படி வாந்தி எடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த சிறுவனும் பிப்ரவரி 9ஆம் தேதி காலை எழுந்ததுக்கு பிறகு வாந்தி எடுக்கிறான். இதை பார்த்து அதிர்ந்து போன அந்த குடும்பத்தார்கள் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த சிறுவன் தனக்கு வயிறு வலிக்கிறதாகவும் தொடர்ந்து வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். மருத்துவர்களும் அவனுக்கு உண்டான சில மாத்திரைகள்லாம் கொடுத்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு அவனுக்கு உடல்நிலை சரியாகி மறுபடியுமே வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் மறுநாள் இரவு நேரத்துலையுமே அவனுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிக்குது. மறுபடியுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதன் பிறகு சரியாகி வீட்டுக்கு வரான். அதன் பிறகு மறுபடியுமே அடுத்த நாள் இந்த மாதிரி ஆகியிருந்திருக்கு. அப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ரிட்டன் வீட்டுக்கே கூப்பிட்டு வராங்க. இப்படியே 2-3 முறை கிட்ட அந்த 4 வயது சிறுவனுக்கு பயங்கரமான வாந்தி வயிற்று வலி ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி இருக்கிற சமயத்துல தான் இந்த பையனுக்கு வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சு 4வது நாள் பிப்ரவரி 13ஆம் தேதி மறுபடியுமே அந்த பையனுக்கு பயங்கரமா சிவியரா அவனுடைய வயிறு எல்லாமே வலிச்சிருந்திருக்கு. இதனால பதட்டமான அந்த குடும்பத்தார்கள் இந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தூக்க போகும்போது தான் அந்த பையனுடைய உடம்புல எந்த ஒரு அசைவுமே இல்லாம அந்த இடத்துல சுருண்டு இறந்து போயிட்டான். அப்படிங்கிறத பார்த்ததும் அந்த குடும்பத்தார்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அன்னைக்கு அந்த வீட்டில் உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? அந்த 2 பேரும் இப்படி வலியோட சாவதற்கான காரணம் என்ன? அவங்களுடைய வலிகள் எல்லாமே தற்செயலாக தான் நடந்துச்சா? அந்த சமயத்தில் கடும் பனியாக இருந்ததுனால கூட நிறைய பேர் ஏதாவது டிசீஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கலாம். அதாவது கொரோனா மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஏதாவது நோய்கள் பரவ ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால கூட இவங்க இப்படி இறந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கருதி இருந்திருக்காங்க. பட் உண்மையிலே இதுதான் ரீசனாக இருக்குமா? அந்த பாட்டிக்கும் அந்த சிறுவனுக்கும் அப்படி என்னதான் நடந்துச்சு? ராஜஸ்தான் மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மர்மமான திகிலான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது நீண்ட நாட்களாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி.
அந்த குடும்பத்தில் முதல்ல இறந்து போனது பாட்டி. அந்த பாட்டிக்கு வயது அதிகம் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய சடங்கு முறைப்படி எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிறகு மறுபடியுமே இந்த 4 வயது சிறுவன் இறக்கும்போது இவனுக்கு வயது ரொம்பவே கம்மியாக இருக்கு, அதனால இவனை எரிக்க வேண்டாம், புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தோட்டத்திலே ஒரு இடத்துல வந்து புதைச்சி இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த மொத்த கிராமமுமே ரொம்பவே வேதனையோட தான் அவங்களுடைய நாட்களை கடத்திக்கிட்டே வராங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தான் அந்த சிறுவன் இறந்து போய் 15 நாட்கள் கழித்து மறுபடியுமே பூப் சிங்கோடைய மூத்த மகனான அனுராக்குக்கும் இதே மாதிரியான வாந்தி தலைவலி எல்லாமே ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த சமயத்துல பயங்கரமா வாந்தி எடுத்து இருந்திருக்கான். அதன் பிறகு பதறி அடித்தபடி அந்த குடும்பத்தார்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. ஆனா மருத்துவர்கள் அந்த பையனுக்கு முதலுதவியெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதனால அந்த சிறுவனை அங்கிருந்து தூக்கி கொண்டு மறுபடியுமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த சிறுவனுக்கு கொஞ்சம் வயது இருக்கிறதுனால இவனை அவங்களுடைய சடங்கு முறைப்படி எரிச்சு இருந்திருக்காங்க. தொடர்ந்து 1 மாதத்துக்குள்ளேயே இப்படி 3 மரணங்கள் ஏற்படும் போது அந்த குடும்பத்திலையும் கிராமத்திலையும் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே பயங்கர பேரதிர்ச்சியை தான் கிளப்பி இருந்திருக்கு. அந்த கிராமத்தில் இருந்தவங்களாம் இந்த மரணத்தை பார்த்துட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா, யாராவது இந்த குடும்பத்துக்கு வேணுமனே மாந்திரிகம் பண்ணியிருக்கலாம், தகுடு ஏதாவது தூக்கி போட்டிருக்கலாம், அந்த ஒரு விஷயம் தான் இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருந்த எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பேச்சுக்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்துல தான் பூப் சிங்கோடைய வீட்டு மேல யாரோ கள்ளி எறிகிற மாதிரி தெரியுது. தொடர்ந்து யாராவது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில வந்து பார்க்குறாங்க. யாருமே அந்த இடத்துல இல்லை. அடுத்த கட்டமா மறுநாளுமே அதே மாதிரி யாரோ கல்லை தூக்கி போட்டிருந்திருக்காங்க. ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் தான் இது எல்லாத்தையுமே பண்ணுது. அதனால தான் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இறந்து போறாங்க. திடீர்னு கல்லுலாம் இந்த வீட்டில் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர பயத்துக்கே போயிட்டு வராங்க. இப்படியே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அந்த நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது தான் அவங்களுடைய வீட்டில் ஹேங்கரில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கிற துணிகள் எல்லாமே திடீர்னு தீப்பற்றி எறிகிறத கவனிக்கிறாங்க. இதை பார்த்து பயந்து போன அந்த குடும்பத்தார்கள் தீ எந்த பக்கம் எரியுதோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது எளிதில் தீப்பிடிக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களுமே அங்கே இல்லவே இல்லை. தீப்பெட்டியோ அப்படி இல்லைன்னா ஏதாவது பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அந்த இடத்துல இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் எதனால் இந்த இடத்துல தீப்பிடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த சம்பவத்தை அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு இடத்துலையுமே தீப்பிடிக்குது. இதை பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மிரண்டு போறாங்க. தொடர்ந்து இந்த வீட்டில் இப்படி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும்போது அந்த குடும்ப தலைவரான பூப் சிங் என்ன பண்றாரு, சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணி பார்த்துடலாம், அப்போ யாராவது வேணுமனே வந்து பண்றாங்களா, அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே அமானுஷ்யமான விஷயங்கள் தான் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணி மார்ச் 3ஆம் தேதி வாக்கில் ஒரு சிசிடிவி ஒன்று தன்னுடைய வீட்டில் ஃபிட் பண்றாரு. இது முடிந்ததுக்கு பிறகு அடுத்த நாளே, அதாவது சிசிடிவி ஃபிட் பண்ணப்பட்ட அடுத்த நாளே அவருடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டகைகளில் உள்ள வைக்கோல் திடீர்னு பத்தி எரிய ஆரம்பிக்குது. என்னடா அது இப்படி நமக்கு சுத்தி சுத்தி மாறி மாறி இப்படி தீப்பிடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற பயத்தோட தீயணைப்பு வீரர்களுக்கு தகவலும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அவர்களுமே தங்களுடைய இன்ஜினை எடுத்துட்டு வந்து அந்த தீ எல்லாத்தையுமே அணைச்சி விட்டு இருந்திருக்காங்க. மேற்கொண்டு நீங்க எங்க ஊரை விட்டு போக வேண்டாம், இங்கே இருங்க அப்படின்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா தீயணைப்பு வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொண்டு வந்த வண்டியில தண்ணியெல்லாம் தீர்ந்து போயிட்டு எங்களால அப்படி ஒரே இடத்துலலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த தீயை அணைத்ததுக்கு பிறகு அந்த வீட்டில் இருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. இப்படி இந்த சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு அடுத்த நாளே அவர் வீட்டில் ஃபிட் பண்ணி வச்சிருந்த அந்த சிசிடிவி கேமராவும் திடீர்னு ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் யார் வந்து பற்ற வச்சது, ஏதாவது உருவங்கள் தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல எதுவுமே அந்த சிசிடிவி காட்சிகளுமே தென்படவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் மீடியாவில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்து அந்த கிராமத்துக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளவும் செய்கிறாங்க. இதனால் இந்த செய்தி அந்த சுற்று வட்டாரம் முழுக்க வைரலாக பேசப்பட ஆரம்பிக்குது. நிறைய பேர் அந்த வீட்டை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதே சமயம் போலீஸ்கிட்டையும் சில பேரால் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. அந்த சமயத்தில் தான் அந்த ஏரியாவுடைய தாசில்தாருக்கு இந்த செய்தி தெரிய வர ஆரம்பிச்சதுமே உடனடியாக அவர் வீட்டை வந்து சோதனை பண்ணி பார்த்துருந்திருக்காரு. அதன் பிறகு அவர் இருக்கும்போதே திடீர்னு ஒரு இடத்துல தீ ஏற்பட்டிருந்திருக்கு. இதை பார்த்து மிரண்டு போன அந்த நபர் உடனடியாக போலீஸ் கிட்ட இதை சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் நாங்கள் ஏற்கனவே சொல்லி பார்த்துட்டோம், போலீஸ் ஆஃபீஸர் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நானே போய் சொல்கிறேன், அப்போ தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த தாசில்தாரும் சொல்லியிருந்திருக்காரு. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் அந்த கிராமத்துக்கு வரும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் முன்னாடியே நடக்கும்போதே ஏன் வரல
அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வர அந்த போலீஸ் ஆபீசரையும் அடிச்சு துரத்தி இருந்திருக்காங்க. இதனால இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு தீய சக்தி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பூசாரிகளை கூட அந்த வீட்டுக்கு வர வச்சு சில மாந்திரிக பூஜைகள்லாம் அந்த கிராமத்து மக்கள் பண்றாங்க. ஆனாலுமே தொடர்ந்து அந்த வீட்டுல அங்கங்க சில இடங்கள்ல தீ எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு. மறுபக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து அந்த கிராமத்துக்குள்ள நுழைவதற்குண்டான பர்மிஷன் எல்லாமே வாங்கப்பட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அந்த கிராமத்துக்குள்ள நுழையிறாங்க. அந்த சமயத்துல அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்கும்போது, நாங்க ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முறை தகவல்லாம் கொடுத்தோம், ஆனா நீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு யாருமே அப்படி தகவல் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த ஊர் மக்களுக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. இருந்தாலுமே போலீஸ் ஆபீசர் அந்த சம்பவம் நடந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் பார்த்து இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த வீட்டுல 3 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி கேட்டதுமே இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான சந்தேகம் பொறிதட்ட ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் அவர்களுடைய கண்ணு முன்னாடியுமே அந்த தீ அங்கங்க பிடிச்சிருந்திருக்கு. இதை பார்த்து மிரண்டு போன போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போதான் அந்த வீட்டில் 3 பேருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி அந்த சமயத்தில் தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு விஷயம் இந்த வீட்டில் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு முழுக்க சந்தேகம் அந்த வீட்டு மேலேயே எழ ஆரம்பிக்குது. இதனால் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள்லாம் வர வச்சு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணுறாங்க. பட் என்னதான் அப்படி சோதனை பண்ணாலுமே அவங்களுக்கு போதுமான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. அதே சமயம் அந்த வீட்டில் இறந்து போன அந்த சிறுவர்கள் மற்றும் பாட்டிக்கு ஒரே மாதிரியான அறிகுறிகள் தான் இருந்திருக்கு. அதாவது இறப்பதற்கு முன்னாடி ஒரே விதமான அறிகுறி மாதிரி தான் காட்டியிருந்திருக்கு. மருத்துவ சோதனைகளும் அந்த குடும்பத்தார்கள் கிட்ட எடுத்து பார்த்த போது யாருக்குமே எந்த ஒரு நோயுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி இருக்கிற சமயத்தில் எதனால ஒரே மாதிரியான அறிகுறியோட இப்படி இறந்து போகணும் அப்படின்ற சந்தேகம் போலீஸ் ஆஃபீஸருக்கு எழ ஆரம்பிச்சதும் தான் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த வீட்டில் இப்படிப்பட்ட மர்மங்கள்லாம் நடக்குது, இதை நாங்கள் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வயது சிறுவனை புதைச்சாங்கல்ல, அந்த சடலத்தை தோண்டி பார்த்து நாங்கள் சில எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு பர்மிஷன்லாம் வாங்கியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் நீதிமன்றமும் பர்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுடைய உதவியோட அந்த இடத்துல இருந்த அந்த சிறுவனுடைய சடலம் தோண்டி எடுக்கப்படுது. பட் என்னதான் இந்த சிறுவனுடைய சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் தொடர்ந்து அந்த வீட்டில் அங்கங்க சில தீகள் எரிந்துகிட்டே தான் இருந்திருக்கு. பிரேத பரிசோதனைக்காக தோண்டி எடுக்கப்பட்ட அந்த சடலத்தை மருத்துவர்கள் சோதனை பண்ணி பார்த்ததுல இறந்து போன இந்த சிறுவனுடைய உடம்புக்குள்ள பயங்கரமான ஒரு விஷம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அதனால தான் அவன் இறந்து போயிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த மருந்துடைய பேரை நம்ம இந்த இடத்துல சொல்ல போறது கிடையாது. இது நாளை பின்ன நிறைய பேருக்கு மிஸ்யூஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுனால அந்த பெயரை நான் இந்த இடத்துல சொல்லல. அப்படிப்பட்ட அந்த விஷ மருந்து கலந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸ் ஆபீசருக்கு தெரிந்ததுமே கண்டிப்பா இது ஒரு திட்டமிட்ட கொலை தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் அந்த வீட்டில் இறந்து போன மற்ற 2 பேருக்குமே இதே மாதிரி அறிகுறி இருந்ததுனால அவர்களுக்குமே இதே மாதிரியான விஷமருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுக்கு பிறகு அந்த வீட்டோடைய பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சிறுவனுடைய அப்பாவான பூப் சிங் மேலதான் பயங்கரமான ஒரு சந்தேகம் போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிக்குது. அதற்கான காரணம் என்னன்னா, இந்த பூப் சிங் நர்சிங் வரைக்கும் படிச்சிருக்காரு. அதே சமயம் சொந்தமா ஒரு மெடிக்கல் ஷாப்பும் வச்சு நடத்திக்கிட்டு வராரு. இந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்து தான் இந்த குடும்பத்தார்களுக்கு வருமானம் வந்திருக்கு. அது கூடவே இவர் ஏற்கனவே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கமௌண்டரா வேலை பார்த்து இருந்திருக்காரு. ஒருவேளை இந்த மருந்துகள் பத்தின எல்லா தெளிவுமே இந்த பூப் சிங்க்கு இருந்திருக்கும். ஒருவேளை இவர் தான் இந்த கொலைகள்லாம் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் போலீஸ் ஆபீசருக்கு இந்த இடத்துல இருந்து எழ ஆரம்பிக்குது. இதனால இந்த பூப் சிங்கை மார்ச் 21, 2024 வாகல ஸ்டேஷனுக்கு போயிட்டு கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல பூப் சிங் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமுமே கிடையாது, நான் ஏன் என்னுடைய சொந்த குழந்தையை நான் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இருந்தாலுமே போலீஸ் ஆபீசர் இவர் மேல சந்தேகப்பட்டுட்டதுனால அவர்கிட்ட இருக்கிற எல்லா மொபைல் போன் மற்றும் லேப்டாப் எல்லாத்தையுமே வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது தான் கூகுள்ல நிறைய விஷ மருந்துகளை பத்தி அவர் தேடி படிச்சிருக்கிறது எல்லாமே தெரிய வருது. இந்த பூப் சிங்கை கைது பண்ணிக்கிட்டு வந்த சமயத்தில் கூட அவருடைய மனைவியும் கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க கிட்டையும் துருவி விசாரிச்சதுல எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. அவங்க ஒரு நிரபராதி அப்படிங்கிறது தெரிந்ததுக்கு பிறகு விட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த வீட்டில் எதனால தீ பிடிச்சது அப்படிங்கிறத இப்போ போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சாகணும். இதுக்காகவே சில முயற்சிகள்லாம் எடுத்து பார்த்துருந்துருக்காங்க. இறுதியாக அதற்கான காரணத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிடுறாங்க. இருந்தாலுமே இந்த பூப் சிங் வாயால் அது என்ன அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்டயே மறுபடியுமே துருவி அவங்களுடைய ஸ்டைல விசாரிச்சுக்கிட்டே வராங்க. அப்போதான் நடந்த விஷயங்கள், அவன் வீட்டில் பண்ண அந்த ஃபோர்ஜரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளி உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிக்குது.
இவங்கிட்ட அந்த மெடிக்கல் லைசன்ஸ்லாம் இருக்கிறதுனால இவன் அந்த விஷம் மருந்தை ஈஸியாக நான் வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதே சமயம் அந்த பாட்டி இறந்து போகிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி ஜனவரி 28ஆம் தேதி வாக்கில் இரவு நேரத்தில் அவங்க சாப்பிட்ற பாலில் இந்த விஷ மருந்தை கலந்து கொடுத்துருந்துருக்கான். ஆனாலுமே அந்த பாட்டிக்கு மெல்ல மெல்லமாக தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிச்சு அதற்கு மறுநாள் தான் அவங்க வாந்தியே எடுத்து அந்த இடத்துலயே இறந்து போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு பாட்டியை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக 10 நாட்கள் கழித்து அவனுடைய இளைய மகனான இந்த கர்விக் அப்படின்ற பையன் குடிக்கிற பால்லையுமே அந்த விஷ மருந்தை கலந்து கொடுத்திருந்திருக்கான். அதே சமயம் உடல் உபாதைகள் வயிற்று வலியெல்லாம் ஏற்பட்டதுனால அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு முதலுதவிகள்லாம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இதுல இருந்து அவன் பிழைச்சிட்டான் அப்படிங்கிறதுனால மறுபடியுமே அந்த விஷ மருந்தை கொடுத்திருந்திருக்காரு. இதனால மறுபடியுமே அந்த சிறுவன் பாதிக்கப்படுறான். இப்படி தொடர்ந்து 2 முறை பாதிக்கப்பட்டு திரும்ப உயிர் பிழைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வரதுனால நம்மளுடைய மருந்து வேலை செய்யலையோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இவனுக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால மாற்று மருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் தேடி பார்த்துட்டு அதையுமே ஆர்டர் போட்டு சிரஞ்சி மூலியமா தன்னுடைய 4 வயது மகனுக்கு இந்த பூப் சிங்கை போட்டு விட்டுருந்திருக்கான். போட்டுவிட்ட கொஞ்ச நேரத்திலே அந்த சிறுவன் பயங்கரமாக வாந்தி எடுக்கிறான். வயிற்று வலி ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே இவன் மேலே எந்த ஒரு சந்தேகமே வரல. ஏன்னா இவனுமே கூட சேர்ந்து அழுது புரண்டு பக்காவான ஆக்டிங்லாம் போட்டிருந்திருக்கான். அந்த சமயத்தில் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தூக்கும்போது இவன் தான் அந்த குழந்தைய தூக்கி இருந்திருக்கான். அந்த குழந்தை இறந்து போயிட்டு அப்படிங்கிற முதற்கொண்டு இவன் தான் தன்னுடைய குடும்பத்தார்கள் கிட்டையும் சொல்லியிருந்திருக்கான். 3வது அவனுடைய மூத்த மகனுக்கும் இதே மாதிரி சிரஞ்சி மூலியமா அந்த விஷ மருந்தை போட்டிருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த சிறுவனுமே இறந்து போயிருந்திருக்கான். அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே இந்த வீட்டில் அமானுஷ்யமா ஏதோ நடக்குது, மாந்திரிகம் யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கிராம மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இன்னும் அந்த விஷயத்தை அதிகமா பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு மேலேயே, அதாவது தான் வீட்டு ஓட்டு மேலேயே கல்லை தூக்கி போட்டுட்டு ஏதோ அமானுஷ்யமான விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரியான டிராமாவை எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த கிராமத்து மக்கள் போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் இவன் என்ன சொல்றான்னா, நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், அவங்களுமே வரேன்னு சொன்னாங்க, ஆனா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். இதனால தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உண்மையாவே அந்த கிராமத்துக்கு வரும்போது அந்த ஊர் மக்கள் நாங்க சொல்லியுமே வரலையே அப்படின்ற கோபத்தோட ஊருக்கு வந்த போலீஸ் அதிகாரிகளை அடிச்சு துரத்தி இருந்திருக்காங்க. இந்த விஷயம் பின்னாட்கள்ல தான் அந்த கிராமத்து மக்களுக்கும் போலீஸ் ஆபீசருக்குமே தெரிய வருது. இந்த விஷயத்தையுமே இவன் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். இதன் பிறகுதான் இன்னும் சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் பண்ணா முழுக்க முழுக்க சந்தேகம் தான் மேல வராது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவனுடைய சட்டையில தீ பற்றிக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்றது, அங்கங்க தீ பத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது போன்ற ஆக்டிவிட்டீஸ்ல இவன் ஈடுபட ஆரம்பிக்கிறான். இதுக்காக அவன் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் கூகுள்ல தேடி பார்த்துருந்திருக்கான். அது என்னன்னா, சோடியமை நார்மலா வெளியில வச்சோம்னா அது ஈரப்பதத்துல ஆவியாகி அங்கங்க ஃபயர் ஆகி எரியும். அப்படிப்பட்ட இந்த சோடியத்தை கெரோசின் அப்படி இல்லைன்னா மினரல் ஆயில தான் போட்டு வைப்பாங்க. இந்த விஷயம் இவனுக்கு தெரிந்ததுக்கு பிறகு அந்த சோடியமை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு யாருமே தெரியாத இடங்கள்ல அங்கங்க வச்சிருந்திருக்கான். இதனால அந்த சோடியம் சில சமயங்கள்ல காற்றோடைய ஈரப்பதத்துல ஆவியாகி அங்கங்க தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த ட்ரிக்ஸை எல்லாருமே மாந்திரிகம் அப்படின்னு நினைச்சு இவனுமே அது அமானுஷ்யம் அப்படின்ற மாதிரி ஜால்ராலாம் தட்டினதுனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவன் மேல எந்த ஒரு சந்தேகமும் வராத அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டே வரான். அடுத்ததா யாரை கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பக்காவான திட்டத்திலையும் அவன் ஈடுபட ஆரம்பிக்கிறான். இப்போ தாசில்தார் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இவனுக்கு பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. தாசில்தாருமே என்னடா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத கேள்விப்பட்டு அவங்களுடைய வீட்டில் வந்து சில விஷயங்கள் கொஸ்டின்லாம் கேட்டிருந்திருக்காரு. நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு அந்த தாசில்தார் சொன்னதுமே இல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு இவனே தான் சொல்லி இருந்திருக்கான். இல்ல நான் சொன்னா போலீஸ் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு தாசில்தார் சொன்னதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகளும் அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காங்க. அப்போ இந்த கிராமத்து மக்கள் கிட்ட நான் ஏற்கனவே போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், ஆனா அவங்க வரவே இல்லை, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை அப்படின்னு இவன் ஏற்கனவே பில்டப்லாம் கொடுத்திருந்ததுனால கிராமத்து மக்களும் போலீஸை பார்த்ததுக்கு பிறகு அடிச்சு துரத்தி இருந்திருக்காங்க. அப்போ கூட இவனுக்கு தான் எல்லாமே சாதகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருக்கான். ஆனா போலீஸ் அதிகாரிகள் அதை விடாம பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்த ஹையர் ஆபீசரோட அந்த கிராமத்துக்குள்ள நுழையும் போதுதான் இவன் பண்ண எல்லா ஃபோர்ஜரி வேலையுமே வெளி உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிக்குது. பட் என்னதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிருந்தாலும் கூட நீ எதனால இந்த கொலைகள்லாம் பண்ண, இந்த மாதிரியான அமானுஷ்ய விஷயங்கள்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் ஒரு பயங்கரமான ஒரு ரீசனை சொல்லி இருந்திருக்கான். அந்த ரீசனை கேட்கும்போது பலர்னா அவனை ஒரு அற விடலாமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும்.
இந்த பூப் சிங்க்கும் மணிகாவுக்கும் 2015 திருமணம் ஆயிருந்திருக்கு. 2016 ஒரு மகன் பிறந்திருக்கான். 2020 ஒரு மகன் பிறந்திருக்கான். இவன் வீட்டை விட்டு வெளியில போறதுனால இவனுடைய மனைவி வேற யாருக்கிட்டையாவது பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தேகப்பட்டிருந்திருக்கான். ஆனா அதை எதையுமே அவனுடைய மனைவி கிட்டேயோ அவனுடைய குடும்பத்தார்கள் கிட்டேயோ காட்டிக்கவே இல்லை. அதே சமயம் தன்னுடைய மனைவிக்கு பிறந்த அந்த 2 குழந்தைகளும் தன்னை மாதிரி இல்லையே, அப்போ இது வேற ஒரு ஆளுக்கு தான் இவ பெற்றிருக்கா அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கான். ஆனா என்னதான் இவனுக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட அப்ப கூட இதை பத்தி யாருக்கிட்டையுமே எதையுமே சொல்லிக்காம தன்னை நல்லவன் மாதிரியே காட்டிக்கிட்டே வந்திருக்கான். அதனால தான் இந்த குழந்தைகள் அந்த வீட்டில் இறந்து போனப்போ கூட யாருக்குமே இவன் மேலே சந்தேகம் வரல. இது எல்லாமே பக்காவா இவனுடைய ப்ரீ பிளானிங்காக இருந்திருக்கு. ஆரம்பத்தில் இவனுடைய நோக்கம் எல்லாமே அவனுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை கொல்றது மட்டும்தான். எதனால் நீ பாட்டியை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டபோது இந்த மருந்து வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கணும், அதுக்காக தான் வயது மூத்த அந்த பாட்டிக்கு கொடுத்து பார்த்தேன், அவங்களுமே வயது மூத்ததுனால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பிடுவாங்க, அதனால அந்த விஷயம் என்ன பெருசாக பாதிச்சிடாது அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆரம்பத்தில் அவனுடைய தாத்தாவுக்குமே நான் அந்த பால் கொடுத்தேன், ஆனால் தாத்தா கசப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை கீழே ஊற்றிட்டாரு. பாட்டி மட்டும்தான் குடிச்சது. பாட்டி என்னுடைய விஷ பரீட்சையில பலிகாடா ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே கேள்விப்படும் போது இவனுடைய மனைவி பயங்கர ஷாக்கிங் ஆயிருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க யாருக்கிட்டையுமே அப்படி பேசவே இல்லை, யாரு கூடயுமே எந்தவித தொடர்புமே இல்லை. இவனுடைய இந்த சந்தேக புத்தியினால எந்தவித தவறுமே பண்ணாத அந்த பிஞ்சு குழந்தைகள் அநியாயமா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளுக்குமே பயங்கர ஆத்திரத்தை தான் கிளப்பி இருந்திருக்கு. தொடர்ந்து இவனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கேட்டு தெரிந்து கொண்டதுக்கு பிறகு இவனை நேரடியாக சம்பவம் நடந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்னென்னலாம் பண்ண அப்படிங்கிறத ரீக்ரியேஷன் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த சோடியத்தை வைத்து எப்படி ஃபயர் பண்ண வச்சான் அப்படிங்கிற முதற்கொண்டு அதையுமே ரீக்ரியேஷன் பண்ணி அதை எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து வைத்துக் கொள்ளவும் செய்கிறாங்க. தொடர்ந்து இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி வழக்கு பதிவுலாம் பண்ணி தற்போதைக்கு ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க. இந்த வழக்கு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். உண்மையிலே இவனுக்கு இவனுடைய மனைவி மேலே சந்தேகம் இருந்ததுன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டோ அப்படி இல்லைன்னா தன்னுடைய மனைவி கிட்ட அதை பற்றி எடுத்து சொல்லியோ அதை கிளாரிஃபை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அவன் எதையுமே பண்ணாமல் தன்னுடைய மனதுக்குள்ளேயே அந்த சந்தேகத்தை அதிகமாக வைத்து கொண்டும் அந்த கோபத்தையும் அதிகரித்து கொண்டும் அந்த பெண்கிட்ட நல்லவன் மாதிரி ஆக்டிங்லாம் போட்டு ஏமாற்றி இருந்திருக்கான். அதே சமயம் எந்தவித தவறுமே பண்ணாத இந்த உலகத்தில் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே தெரிந்து கொள்ளாத அந்த பிஞ்சு குழந்தைகளையும் அந்த பாட்டியையுமே இவன் அநியாயமாக கொலை பண்ணி இருந்திருக்கான். அந்த வழியில் அவர்கள் எந்த அளவுக்கு துடிச்சிருப்பாங்க. இவனுக்குமே இயற்கை அந்த மாதிரியான வழிகளை தான் கண்டிப்பாக கொடுக்கும். என்னதான் குற்றம் பண்ணிட்டு ஸ்மார்ட்டாக எல்லா விஷயத்திலுமே தப்பிச்சாலும் கூட இறுதியாக அதற்கான தண்டனையை என்னைக்கா இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் இந்த பூப் சிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலன்னா வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரைம் சீன் ஃபோட்டோஸ் ஒரு வேலை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் அதில் ஷேர் பண்ணுறேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.